ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே இந்த மாதிரி கோபி ஈஸ்வரி மயு கிட்ட பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, இதுக்கப்புறமாவும் நம்ம இங்கே இருக்கிறது மயுவுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் இதுக்கப்புறமா ராதிகாவும் ராதிகாவோட குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே அவமானப்படவே கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சது மட்டும் இல்லாமல் உடனடியாக ஈஸ்வரி கிட்ட இதுக்கு மேலேயும் தான் இந்த வீட்ல இருக்க போறதில்லன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறமா நீங்க யாரும் ராதிகாவையும், மயுவையும் அவமானப்படுத்தாத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க போறதில்லன்னு சொல்லிட்டு, ரொம்பவே கோவத்தோட அவங்க கிட்ட பேசுறது மட்டும் இல்லாம, பாக்கியாவ கூப்பிட்டு அவங்க கிட்ட நாளைக்கே இந்த வீட்ட விட்டு கிளம்புறதா ஒரு அதிரடியான முடிவை எடுத்து சொல்ல, உடனே இத கேட்டுட்டு பாக்கியாவே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா இத பார்த்துட்டு பதறி போன ஈஸ்வரியும் கோபி கிட்ட எவ்வளவோ இத பத்தி பேசி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா கோபி ஈஸ்வரியோட சுயரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட பேச கூட தயாரா இல்லை. ஏன்? ஈஸ்வரி தான் மேல இருக்க பாசத்தால தான் இங்கே இருக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும், என்ன இருந்தாலும் ஈஸ்வரி பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவே கோபி இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க இனியாவும் சொல்லியணும், இந்த மாதிரி அப்பா அப்பனா நம்ம வீட்ல இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்க. உடனே இதை கேட்டுட்டு கோபியும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னைக்கு இருந்தாலும் உங்களோட அப்பா உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டனோ அதே மாதிரி தான் நடந்துப்பேன். அது மட்டும் இல்லாம நீங்க அப்பாவை பார்க்கறதுக்காக எப்பனாலும் அந்த வீட்டுக்கு வரல, யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை குத்தி காட்டுற மாதிரி பேசுனது மட்டும் இல்லாம, அவங்க இந்த மாதிரி மயுவை யோசிச்சு பார்த்துட்டு ஈஸ்வரியால மயு இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சதுனால, நான் இப்போ மயுவை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு உடனடி அவங்க அங்கேருந்து கிளம்பி மயுவை பார்க்கறதுக்காக போக, அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியும், நானே என் பையன் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு காரணமாயிட்டுமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தோட நின்றுட்டு இருக்க. இனியாவும் சொல்லியணும் அதே மாதிரியே கோபி விட்டு விட்டு போறத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு சோகத்தோட நின்றுட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியாவோ பரவாயில்ல, நான் நினைச்ச மாதிரி இல்லாம இப்போ இந்த ஆள் மாறிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு இப்போதான் கொஞ்சம் கோபிய பத்தி கொஞ்சம் பாசிட்டிவா யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களோட முகத்திலேயே என்ன யோசிக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்ட செல்வியும் பாக்கியாவை லைட்டா கிண்டல் பண்ண. ஆனா பாக்கியாவை எனக்கு வேலை இருக்கு, நான் உள்ள போறேன்னு அவங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி ஈஸ்வரி பேசுனது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு மயூர் ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டே அவங்களோட வீட்டுல உட்காந்துருக்கா. அப்ப கரெக்டா அங்க போனேன் ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் இந்த மாதிரி மயூர் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டத்தோட அவங்க கிட்ட போயிட்டு, என்னம்மா அப்பா எப்போ வருவாங்கன்னு நினச்சி அழுதுட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்ன விஷயம்னே தெரியாததுனால கேட்டுட்டு இருக்க. உடனே மயுவுமே ஈஸ்வரி சொன்ன விஷயத்த இவங்க கிட்ட சொன்னா இவங்களுமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. ஆனா அப்ப கரெக்டா அங்க கோபி மயுவை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அப்போ இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும், என்னங்க இப்பவே வந்திருக்கீங்க, நாளைக்கு தானே வரேன்னு சொல்லி சொன்னீங்க, உங்களோட உடம்பு எப்படி இருக்கு, ஏதாவது வேணுமா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியே கேட்டுட்டு இருக்கா. ஆனா கோபியோ ரொம்பவே அசால்ட்டா, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ஏன் நாளைக்கு இன்னைக்கும் டைம் பார்த்துட்டு இருக்கணும், அதனால தான் இன்னைக்கு எனக்கு மயுவை பார்த்து பேசணும்னு தோணுச்சு, அதனால உடனே வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம மயுவை என்ன ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கான்றத அவளை பார்த்த உடனே என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு மயு, நம்ம அப்பா நம்மளோட முகத்தை பார்த்தே நம்ம எப்படி மைண்ட் செட்டில் இருக்கோன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சந்தோஷப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்க. உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவோ, அம்மா மயுவை எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்க. உடனே கோபி, ஏன் மயு உங்ககிட்ட சொல்லலையா, மயு என்ன பார்க்க அந்த வீட்டுக்கு வந்திருந்தாள்னு சொல்லி சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு ஷாக்கான ராதிகாவும் மயுவை லைட்டா கோவத்தோட திரும்பி பார்த்துட்டு மறைச்சிட்டு இருக்க. உடனே இதை பார்த்துட்டு கோபியும், நான் தான் சொன்னேன்ல அவ என்னை மிஸ் பண்ணனால அந்த வீட்டுக்கு வந்திருந்தா, மற்றபடி வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனடி அவங்க மயு கிட்ட போயிட்டு, மயுமா தயவு செஞ்சு அப்பாவை மன்னிச்சிருமா, அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா அப்பா கண்டிப்பா இங்கே தான் இருப்பேன், அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி பாட்டி உங்ககிட்ட சொன்னது எல்லாத்தையுமே நீ மைண்ட்ல எடுத்துக்காத, ஏன்னா அவங்க கொஞ்சம் என்ன பேசணும்னே தெரியாம பேசிட்டாங்க, அதனால நான் அவங்களுக்கு பதிலா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவோட அம்மாவும், ஈஸ்வரி என்ன சொன்னா இவகிட்ட, என்ன பிரச்சனை நடந்துச்சு ஒண்ணுமே புரியலையே, அது மட்டும் இல்லாம இப்போ உட்காந்து மயு அழுதுகிட்டு இருந்தா, அப்ப கூட நான் உங்களை மிஸ் பண்றதுனால தான் அழுதான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம், இப்போ என்னடானா புதுசா மயு உங்க வீட்டுக்கு உங்களை பார்க்கறதுக்காக வந்திருந்ததாகவும் அதே மாதிரி ஈஸ்வரி இவகிட்ட ஏதோ பேசினதாகவும் சொல்லிட்டு இருக்கீங்க, என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்க. உடனே கோபியும் இதுக்கு மேல தான் யார்கிட்டயும் எதையுமே மறைக்க கூடாது, எல்லார்கிட்டயுமே உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சதுனால அவங்க கொஞ்சம் கூட பொய்யே சொல்லாம ஈஸ்வரி மயு கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ராதிகா ராதிகோட அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஈஸ்வரி மேல செம்மையா கோபமும் வருது. ஆனா கோபியோ
எவ்வளவோ பேசி ராதிகாவையும், ராதிகாவோட அம்மாவும் சமாதானப்படுத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாம, "நாளைக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்துருவேன். அதுக்கப்புறம் நான் இங்க தான் இருக்க போறேன்." அப்படின்னு சொல்ல, உடனே இத கேட்ட மயுவும், "அப்ப நீங்க இன்னையிலருந்து இங்க இருக்க மாட்டீங்களான்னு?" கேட்க, உடனே மயு கிட்ட கோபியும், "அங்க இனி அக்கா, சில்லியண்ணாலாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்டலாம் நான் ப்ராப்பரா சொல்லிட்டு, நாளைக்கு கண்டிப்பா நான் வந்துடுறேன். உன்னோட பர்த்டே அப்ப நான் உன் கூட தான் இருப்பேன். சொல்லப்போனா நாள் முழுக்க உன் கூடயே தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு மயுவும், ராதிகாவோட அம்மாவும் செம்மையா சந்தோஷப்பட, ராதிகாவோ ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் கோபி கிட்ட, "நீங்க இங்க வர்றத அந்த வீட்ல இருக்கவங்க ஒத்துக்கிட்டாங்களா? குறிப்பா பாக்கியா உங்கள எதுவுமே சொல்லலையான்னு?" சொல்லிட்டு பாக்கியா இந்த மாதிரி கோபிய வீட்ட விட்டு அனுப்புறதுல விருப்பமே இல்லாம இருக்கிறதா நெனச்சு பார்த்துட்டு, அவங்க மனசுல இருக்கிறத எடுத்து சொல்ல ஆரம்பிக்க, உடனே இத கேட்ட உடனேயே ஈஸ்வரியோட மனசுல என்ன இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்ட கோபியோ, "ஏன் ஈஸ்வரி? நீ வேற பாக்கியா இன்னும் என் மேல கோவத்துல தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ என்கிட்ட பேசும்போதெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு பேசுவாளே தவிர, மத்தபடி பாசமா ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. ஏன் பாசமா இல்லனாலும் வெறுப்பா கக்காம கூட அவ பேசினது கிடையாது. இன்னுமே அவ என் மேல செம்ம கடுப்புல தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ என்ன எத்தன தடவ அந்த வீட்ட விட்டு போங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்தாத குறையா சொன்னா தெரியுமா? ஆனா அம்மா இருந்ததுனால வேற வழி இல்லாம அவளும் அவங்க சொல்ற பேச்சு கேட்டுட்டு அமைதியா இருந்தா. மத்தபடி அவளுக்கெல்லாம் நான் அந்த வீட்ல இருக்கிறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. ஆனா நான் தான் என்னோட குற்ற உணர்ச்சிய சரி பண்ணணுன்றதுக்காக பாக்கியாவுக்கு பின்னாடியே போயிட்டு, அவள சமாதானப்படுத்தவும் ட்ரை பண்ணேன். அவகிட்ட மன்னிப்பு கேட்கவும் ட்ரை பண்ணேன். ஆனா அவ ரொம்பவே பிஸி. அவளுக்கு என்னோட மன்னிப்ப கேட்க கூட நேரம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் பேச வந்தாவே அவ ஏதாவது வெறுப்பா முகத்த வச்சுட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுவா. சொல்லப்போனா நான் அவளுக்கு பண்ண துரோகத்துக்கு அவ இந்த மாதிரி கோவத்துல இருக்கிறது நியாயம் தான். அது மட்டும் இல்லாம இப்ப கூட அவ அவ்வளோ கோவத்துல இருந்தாலும் அவகிட்ட என்ன தெரியுமா எனக்கு இம்ப்ரெஸ் ஆகுது? ஏன்னா அவ ஒவ்வொரு தடவையும் உனக்காக என்கிட்ட பேசிட்டு இருப்பா தெரியுமா? சொல்லப்போனா அவ உன்னோட கஷ்டம் என்னன்றத எனக்கு புரிய வைக்கிற மாதிரி அப்பப்ப எனக்கு உரைக்கிற மாதிரி பேசுவா தெரியுமா? அது மட்டும் இல்லாம மயுவும் எனக்கு எவ்ளோ முக்கியன்றத நான் அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, அவ அவங்களோட பசங்க மேல அவ்ளோ பாசமா இருக்கும்போது, மயுவும் என் பொண்ணுன்றத நான் மறந்துறக்கூடாதுல்ல. அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, பாக்கியாவ நெனச்சு பார்க்கும்போது எனக்கு இப்பவே பெருமையா தான் இருக்கு. ஏன்னா, அவ என்னதான் உன்னோட வாழ்க்கைக்குள்ள நான் வந்திருந்தாலும், உன் மேல வெறுப்ப காட்டாம, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நெனச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பாக்கியோட மனசுல உண்மையா ராதிகாவ பத்தின எண்ணம் என்ன இருக்குன்றத புட்டு புட்டு வைக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச ராதிகாவோ, இத புரிஞ்சுக்காம நம்ம பாக்கியாவ இப்படி போய் தப்பா நெனச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு அதுக்காக வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம, நம்ம பாக்கியா கிட்ட போயிட்டு இதுக்காக பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு உடனடியா கோபி கிட்ட அதுக்கான பெர்மிஷன வாங்கிட்டு அவங்க பாக்கியாவ பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு பக்கம் போறாங்க. ஆனாலும் வீட்டுக்குள்ள நுழைய கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அதனால அவங்க பாக்கியாவுக்கு கால் பண்ணி வெளிய வர சொல்லிட்டு, அவங்க அவங்களோட மனசு விட்டு பாக்கியா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, "இதுவரைக்கும் உங்கள நான் தப்பா நெனச்சதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க கோபி. நீங்க எப்படிலாம் அவங்க கிட்ட நடந்துக்கிட்டீங்கன்ற எல்லா விஷயத்தையுமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுலேருந்தே நான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கோபிய என்கிட்ட இருந்து பறிக்கும்லாம் நினைக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம சொல்லப்போனா, என்னோட தரப்புல இருந்து தான் நீங்க யோசிச்சு பார்த்துட்டு என்னோட கஷ்டத்த போக்குறதுக்கான உங்களால முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருக்கீங்க. ஸோ, நான் அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு பதிலா, உங்கள பத்தி ரொம்பவே மோசமா நெனச்சுட்டேன். அதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்ல, ஆனா இத கேட்டுட்டு பாக்கியம் ச்சே! என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க. அது உங்களோட லைஃப் உங்களுக்கு முக்கியமானதுன்னு எனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம நான் உங்களோட தோழி ஸ்தானத்துல தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு பொறிச்சு போன ராதிகாவும் அவங்க கிட்ட ரொம்பவே சந்தோஷத்தோட பேசிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஜெனியும் ஒரு வழியா இவங்க பழையபடி நண்பர்களா மாறிட்டாங்க போலேன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க.